இந்த காணொளியில இருக்கிற ஒரு சோசியல் இன்ஃப்ளூயன்சர் உலகம் இன்றைக்கு அழியும் என்று சொல்லி கப்பல் எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்காரு. உங்க எல்லாருக்குமே நோவாட கதை தெரியும். நோவாட கப்பல்ல உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் பாதுகாப்பதற்காக இறைவன் கப்பல் கட்ட சொன்னதாம் என்று, அதே மாதிரி இவர கனவுலையும் சொன்னதாம் என்று சொல்றாரு. அதற்கு முதல் நாங்க நிறைய விடயங்களை பார்க்கலாம். யாதுமூரே யாவரும் கேளி. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முதலாவது, மலையகத்துல இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள் இயற்கை அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட நிலையில இந்த பண்டிகைகள் கூட கொண்டாட முடியாத ஒரு துர்பாக்கிய நிலையில மக்கள் காணப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பண்டிகையின் மூலமாக இறை மகண்ட ஆசி பெற்று அவங்க மீண்டு எழுந்து தங்களோட வாழ்க்கையில தடைகளை தாண்டி தோல்விகளை தாண்டி எல்லா பிரச்சனைகளையும் பின்தள்ளி முன்னுக்கு வருவதற்கு இன்றைய நத்தார் பண்டிகையை நாங்க அவங்களுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில எல்லாருக்கும் இறை மகண்ட ஆசியும் நற்கருணையும் கிடைக்க வேண்டி நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதோட சேர்த்து அனைவருக்குமே நத்தார் பண்டிகை நல்வாழ்த்து. எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நாட்டுல பல குளறுபடிகள், இயற்கை அனர்த்தங்கள், இந்த முறை நத்தார் பண்டிகையை நம்ம மனதளவுல பெரிய அளவுல கொண்டாட விட்டாலும் குழந்தைகள், வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களை வைத்தாவது இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடணும் என்று சொல்லி நானும் இறைவன்கிட்ட உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் என்று வேண்டிக் கொள்றேன். அதோட இந்த நபர் சோசியல் இன்ஃப்ளூயன்சர் இப்படி சொல்றாரு உலகம் அழியும் என்று சொல்லி, நாளைக்கு பார்ப்போம். இவர் சொன்ன மாதிரி இன்றைக்கு உலகம் அழியலாட்டி நாளைக்கு அவரை பொழந்துருவாங்க என்று நினைக்கிறேன். இப்படித்தான் பலதரப்பட்ட மனிதர்கள் உலகம் அழிய போகுது, இன்றைக்கு அழிய போகுது, நாளைக்கு அழிய போகுது என்று சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாகவே உலகம் அழியும், அதுல மாற்றமில்லான அந்த அழியிற நாள் மனிதர்களால கணக்கிட முடியாது, தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னா இயற்கையில பிரபஞ்ச சக்தி என்றது ஒரு நிமிஷத்துல நம்ம அழிச்சிட்டு போயிடும். எவ்வளவு டெவலப்பான கண்ட்ரி ஜப்பான், பெரிய ஐரோப்பிய நாடுகளும் கூட இந்த இயற்கை அனர்த்தத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இலங்கையிலையும் இந்த வெள்ள அனர்த்தம் எப்படி உயிர்களை காவு கொண்டு போன எல்லாருக்குமே தெரியும். அப்படி மனிதர்களால இந்த இயற்கை அனர்த்தத்தை தடுக்க முடியாது என்றுதான் என்ற ஒரு கருத்து. நல்லதை செய்வோம், நல்லதை நினைப்போம், நல்லதை நினைச்சு நல்லதை செய்து நல்லவர்களாக வாழும் பொழுது இந்த பிரபஞ்சம் கொஞ்ச நாளைக்கு நம்மளை வாழ விடும் என்றுதான் என்ற கருத்து. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். யாதுமூரே யாவரும் கேளீர். எல்லாருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற சிற்றுண்டிகள், உணவுகளை கொடுத்து இல்லாதவர்களோடையும் சேர்த்து இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடணும். நன்றி.